நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பனிமுட்டுகளின் பொருள்களை நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன பொருள் இருக்கிறது, அந்த பனிமூட்டுகளின் பொருள் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் சற்று கவனித்து வருகிறோம். இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அப்பம் வைக்கப்பட்ட மேஜையை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அப்பம் வைக்கப்பட்ட மேஜையில் தங்கத்தால் செய்யப்பட்ட அது மேஜை. அது குத்துவிளக்கும் தங்கத்தால் செய்யப்பட்டது. 1 தாலந்து நிறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 50 கிலோ 45 கிலோ போன்ற எடையுள்ளது குத்துவிளக்கு. அப்படியாக அது குத்துவிளக்கு செய்யப்பட்டது. அதே போல அப்பம் வைக்கப்பட்ட மேஜை தங்கத்தால் செய்யப்பட்டது. இந்த தங்கம் குறிப்பிடுவது கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது. அதன் உள்ளே உள்ள சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்டது. அதன் உள்ளே வெளிப்புறம் தங்க தகடு மேலாக அடிக்கப்பட்டது. இதில் ஒரு காரியம் என்னவென்றால், இதில் ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒரு பொருள் உண்டு. சீத்திம் மரம் பயன்படுத்தப்பட்ட பனிமுட்டுகள் எல்லாவற்றிலும் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதன் மேலுள்ள பொன் தகடு கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது. இப்படியாக ஆட்டுக்குட்டியானவரை குறிப்பிடும்படியாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் வைக்கப்பட்ட மேஜை, அதில் 12 அப்பங்கள் இருக்கும். 2 அடுக்குகளாக 6 6 என்று 2 அடுக்குகளாக 12 அப்பங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். இந்த 12 அப்பங்களும் இஸ்ரவேலரின் 12 கோத்திரத்தாரை குறிக்கிறது. இப்படி 12 கோத்திரத்தாரை குறிக்கிற அந்த அப்பம் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் வைக்கப்பட்டு ஓய்வு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் அந்த இடத்தில். ஆனால் அந்த அப்பம் கெட்டு போகாது. 7 நாட்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். அதன் பின்பு 7ஆம் நாளில், ஓய்வு நாளில் அதை எடுத்துவிட்டு புதியதாக மாற்றி வைப்பார்கள். இப்படியாக வழக்கம் இருந்தது. குத்து விளக்கில் இன்னொரு காரியங்கள் இருக்கிறது. அதாவது குத்து விளக்கின் எண்ணெய் என்பது கர்த்தருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. குத்து விளக்கில் உள்ள 7 அகல்கள் இருக்கிறது. அதில் எண்ணெய்கள் வார்க்கப்பட்டிருக்கும். அதில் உள்ள எண்ணெய்க்கும் கர்த்தர் தரும் அபிஷேகத்துக்கும் உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. இங்கு கழுவும் தொட்டியில் அபிஷேகம் பெறுவது, அந்த நிலையில் நாம் பெறுகிற அபிஷேகம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கான அடையாளமாக அந்த அபிஷேகம் இருக்கிறது. பிரகாரத்தில் நாம் பெறுகிற அபிஷேகம். இங்கு பரிசுத்த ஸ்தலத்தில் பெறுகிற அபிஷேகம் என்பது நம்முடைய ஊழியத்திற்காகவும் கர்த்தர் தமக்கென்று ஒரு காரியத்திற்காக நம்மை தெரிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு விதமான அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் நிலையில் நமக்கு கிடைக்கிறது. பலவிதமான அபிஷேகங்கள் கர்த்தருடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் இதில் கிடைக்கிறது. பொதுவாக குத்துவிளக்கு என்பது தீர்க்க தரிசிக்கு அடையாளமாக இருக்கிறது. இதை நாம் ஒரு திருச்சபையில் ஒரு குத்துவிளக்கு வைப்பது என்பது தீர்க்க தரிசனத்தை குறிக்கிற ஒரு பொதுவாக ஒட்டுமொத்த குத்து விளக்கையும் தீர்க்க தரிசனத்திற்கு உவமையாக சொல்வார்கள். இந்த குத்து விளக்கின் நிலையில் நாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தரால் தீர்க்க தரிசனம் உரைப்போம். சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு மேஜையில் அதன் மேல் பொன் தகட்டால் மூடி செய்திருப்பார்கள். அதன் மேல் 12 விதமான 12 அப்பங்களை வைத்திருப்பார்கள். அது 12 இஸ்ரவேலரின் கோத்திரங்களை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த அப்பம் எதற்கு இந்த இடத்தில் இந்த மேஜையும் அந்த அப்பமும் எதற்கு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இது கர்த்தருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலில் யூதா கோத்திரத்தில் கர்த்தர் பிறந்தார். இஸ்ரவேலரில் ஒருவராக அவர் வாழ்ந்தார். மனிதராக, ஒரு தீர்க்கதரிசியாக பலர் நினைத்தார்கள். ஆனால் அவர் இஸ்ரவேலின் கோத்திரத்தில் மாம்சத்தின்படி இஸ்ரவேலராக பிறந்து வந்தார். அந்த அப்பம் இதை குறிக்கிறது. ஜீவ அப்பம் நானே. கர்த்தரே அப்பமாக இருக்கிறார் மனிதருக்கு.
பொதுவாக அப்பம் என்பது நமக்கு குறிப்பிடுகிறதா இருக்கிறது. ஆகாரம் நாம் எதற்காக சாப்பிடுகிறோம்? உயிர் வாழ்வதற்காக. நாம் ஆகாரம் சாப்பிடாமல் இருந்தால் மரித்து விடுவோம். அதனால் நாம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஆகாரம் சாப்பிடுகிறோம். அடுத்தது பசி எடுக்கிறது. அதற்காக நாம் சாப்பிடுகிறோம். ஏன் பசி எடுக்கிறது என்றால் நம்முடைய பெலன், நமக்கு தேவையான பெலன் தேவைப்படுகிறது. நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு, நடப்பதற்கு, இந்த சரீரத்தை சுமப்பதற்கே நமக்கு பெலன் தேவைப்படுகிறது. நடப்பதற்கு, வேலை செய்வதற்கு, சிந்திப்பதற்கு, பேசுவதற்கு எல்லாவற்றிற்கும் பெலன் தேவைப்படுகிறது. அந்த பெலத்தை பெறுவதற்காக தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆகாரத்தை சாப்பிடுகிறோம். இப்படி ஒரு ஆகாரம் என்பது மனிதனை உயிரை காப்பாற்றக்கூடியதாகவும், மனிதனை பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு ஆகாரம். இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறார். அவரே நமக்கு அப்பமாக இருக்கிறார். இது திருவிருந்தையும் குறிக்கிறது. அதை பற்றி அடுத்ததாக பார்ப்போம். ஜீவ அப்பம் நானே. அவர் நமக்கு ஆகாரமாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஆகாரமாய் இருக்கும்போது என்ன செய்வோம்? அவனுடைய ஆவி உயிர் பெறுகிறது. அது மரணம் அடையாமல் காக்கிறது. இதை எப்படி என்றால் நாம் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதியாகமத்தில் ஆதி காலத்தில் நடந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் மரணமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். அந்த நன்மை தீமை அறியும் கனியை சாப்பிட்டதினால்தான் அவர்கள் மரணத்தை அனுபவிக்க தொடங்கினார்கள். அது 1000 வருடத்தில் அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அதாவது மரணம் மனிதனுக்கு வந்தது ஒரு கனியின் மூலமாக. இப்பொழுது மரத்தில் தொங்கப்பட்ட ஒரு கனி போல பாவம் இந்த உலகத்திற்கு அப்படிதான் வந்தது. அதே போல சிலுவை மரத்தில் தொங்கி நமக்கெல்லாம் ஒரு கனியை போல ஆகாரமானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு ஆகாரமாக மாறிவிட்டார். அவர் தம்மை பலியாக தன் ஜீவனை கொடுத்து விட்டார். ஒரு மரத்தில் உள்ள பழம், விதை எல்லாம் நமக்காக ஜீவனை கொடுக்கிறது. விதையில் ஜீவன் இருக்கிறது. ஒரு கனியில் ஜீவன் இருக்கிறது. அது நமக்காக கொடுத்து விடுகிறது. நாம் பலமாய் இருப்பதற்காக அந்த கனியை கொன்று புசிக்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சிலுவை மரத்தில் ஏற்றி அவரை கொன்று நாம் புசிக்கிறோம். அதனால் நாம் பாவ மன்னிப்பு அடைகிறோம். மனித இனத்தை குறித்து சொல்லுகிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரத்திலே தொங்கி அதே போல ஒரு கனியாக நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே அப்பம், அவரே நமக்கு ஆகாரம். நம் உயிரை மரணத்திற்கு கொண்டு போகாத படிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரே பேரான குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர்தான் என்று நாம் விசுவாசிக்கும் போது அந்த கனி நமக்கு கொடுக்கப்படுகிறது. கனியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆகாரமாக நாம் மரணத்தை தடுக்கிறார். பாதாளத்திற்கு சென்று நாம் அழியக்கூடிய 2ஆம் மரணத்திலிருந்து நாம் விடுபட்டு அந்த மரணத்திற்குள் நாம் போவதே இல்லை. செத்து உயிரோடு மீண்டும் வருவதல்ல, அந்த மரணத்திற்குள் நாம் போவதே இல்லை. மனிதனுக்கு 2 விதமான மரணம் உண்டு. முதல் மரணம் இந்த பூமியில் இருப்பது. இது ஆதாம் மூலமாக வந்தது, அது வரும். ஆனால் 2ஆம் மரணமாகிய ஆத்தும அழிவு என்பது நமக்கு கிடையாது. ஆத்துமா நரகத்திற்கு போவது. முதல் முறை மரித்தவர்களுடைய ஆத்துமா பாதாளத்தில் போட்டு விடப்படும். பாதாளம் என்பது ஒரு ஜெயில் போல. அங்கு காவல் இருப்பார்கள். துன்பம் துயரம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த இடத்தில் இருந்து நியாய தீர்ப்பு கொடுத்து மீண்டுமாக கடைசி காலத்தில் கர்த்தர் அக்னி கடலுக்கு போடுவார். அதுதான் 2ஆம் மரணம். அக்னி கடலுக்கு செல்வதுதான். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய இரத்தம் நம்மில் தெளிக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்படுவதனால் 2ஆம் மரணத்திற்கு நாம் தப்புவித்துக் கொண்டு நம் உயிரை காத்துக் கொள்கிறோம். இப்படியாக அந்த மேஜை மேல் வைக்கப்பட்ட அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரே நமக்கு ஆகாரமாக நம் ஜீவனை 2ஆம் மரணத்திலிருந்து காக்கிறார். ஒரு ஆகாரம் மனிதன் உயிரை காப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய 2ஆம் மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றி உயிரோடு நம்மை வைக்கிறார். நித்திய ஜீவனுக்குள் சேர்த்துக் கொள்கிறார். இன்னொன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவரை விசுவாசித்து நாம் புசிப்பதினால் பலப்படுகிறோம். எப்படி பலப்படுகிறோம்? எதில் பலப்படுகிறோம் என்றால் நம்முடைய ஆவி பலப்படுகிறது. இன்னொரு உதாரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
அந்த 12 அப்பங்களும் குறிக்கிறது. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அவரே சொல்லியிருக்கிறார், நான் வார்த்தையா இருக்கிறேன் என்று. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவன், மூவரும் ஒருவரே. அப்படி இருக்க அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தை, அதாவது வேத வசனம், அவர் வாயிலிருந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனங்களும் நமக்கு ஆகாரமாய் இருக்கிறது. இது நம்மை பலப்படுத்துகிறது, நம் ஜீவனை காக்கிறது. இப்படி அந்த ஆகாரத்தை நாம் புசித்து, நாம் சாப்பிட்டு, நம் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதும், நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்வதும் நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கும். இப்படி செய்யாவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்காமல் இருந்தாலோ அல்லது வேத வசனங்களை தியானிக்காமல் இருந்தாலோ நம்மால் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது என்பது கண்டிப்பான நிச்சயமான ஒரு உண்மை. இதில் எந்த மாற்றமும் இல்லை. வேத வசனங்கள் தான் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. ஒரு திருமணமான பெண்ணின் தாலி போன்றது. அப்படி இருக்க, தாலியே இல்லை என்றால் அங்கு உறவிற்கு வேலையே இல்லை. கணவன் மனைவி என்ற உறவே இல்லை, யார் யாரோ என்றுதான் சொல்லுவோம். அப்படி இருக்க, கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமே வேத புத்தகம்தான். வேதத்தை அது கையில் வைத்திருப்பதினால் ஒரு காரியமும் அல்ல. அதனால் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. நம்முடைய கரங்களில் அல்ல, நம்முடைய இருதயத்தில் சுமக்க வேண்டும். நம்முடைய ஆவிதான் நித்திய ஜீவனுக்குள் போகிறது. வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை நம் ஆவிக்குள் போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இது இரண்டு வேறு வேறு காரியங்கள் அல்ல. ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரே ஒரு காரியம். அது கர்த்தருக்கு காத்திருப்பது. எப்படி என்றால், ஜெபிக்கும் போது நாம் கர்த்தரிடத்தில் பேசுகிறோம். வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஒரு உரையாடல் என்றால் இருவரும் பேச வேண்டும். முதலில் நாம் அதிகமாக கர்த்தரிடத்தில் கேட்டு கொள்ள வேண்டும். நம் மனதில் என்ன இருக்கிறது என்று நாம் பேசவே தேவையில்லை. கர்த்தரை தெரிந்து கொள்வார். நாம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தாலே போதும். நம் இருதயத்தை அவரிடத்தில் கொடுத்து, அவரை சிந்தித்து, அவர் வசனங்களை தியானித்து, கர்த்தரை குறித்து அவர் நாமத்தை தியானித்துக் கொண்டிருந்தாலே நம் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவருக்கு தெரியும். நாம் கேட்கவே தேவையில்லை. அவரிடத்தில் அவர் சொல்லுவதை கேட்பதற்கே நாம் ஜெபிக்க போக வேண்டும். அதிகமாய் ஆனால் இன்றைய ஜெபத்தில் நாம் தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம் மணிக்கணக்காக. கர்த்தர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. அது முழுமையான ஜெபமாகாது. கர்த்தர் நம்மிடம் பேச வேண்டும். அதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்ப வேண்டியது நாம் தான். நம் இருதயத்தில் உள்ளதை ஒரு செகண்டில் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். நாம் என்ன நினைக்கிறோம் என்று அவர் பார்த்து கொள்வார். நாம் சொல்லலாம், நம் தேவைகளை சொல்லலாம். அதற்கு ஒரு நாளைக்கு 5 நிமிடம் நமக்காக ஜெபித்தால் போதுமானது. நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு, அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்கே நாம் அதிகமாக நேரத்தை செலுத்த வேண்டும். அப்படியானால் அதிகமாய் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இருதயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் இருதயத்தை புரிந்து கொண்டால் தான் நாம் மாற முடியும். நம் மனதில் உள்ளதை தான் அவரே தெரிந்து கொள்வாரே. நாம் ஏன் அதற்காக மணிக்கணக்காக உட்கார்ந்து சொல்லிக்கொண்டு, ஒரு முறை சொன்னாலே போதுமானது. நம் ஜெபங்கள் ஆழமானதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அது அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பதாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாக பேசுவார். நம் செவிகளில் கேட்க பேசுவார். நம் கண்களுக்கு தரிசனம் காட்டுவார். இப்படியாக பல மணி நேரம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற வேண்டும். வசனங்களை தியானிக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். வாழ்க்கையில் இனி நடக்க போகிறவைகள், நாம் இப்பொழுது செய்ய வேண்டியவைகள், தன் எஜமான் மனதில் இருப்பதை கேட்டு தெரிந்து கொண்டு தினமும் வேலை செய்வதுதான் ஒரு வேலைக்காரனுடைய மனநிலையா இருக்கும். அப்படிப்பட்டவர்களை நல்ல வேலைக்காரன் என்று சொல்லுவோம். அதே போல நாமும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளவே கர்த்தருடைய சமூகத்தில் சேருவோம்.